ஆர்கே நகர் தேர்தல் நிலைப்பாடு குறித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் ஆலோசனை நடத்திய பின் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 3 கட்சிகளின் தலைவர்கள் கூடி கலந்தாய்வு செய்தோம். இடைத்தேர்தல் குறித்து மட்டுமல்ல, தமிழகத்தில் நிலவுகிற தற்போதைய அரசியல் சூழல், அகில இந்திய அளவில் நிலவுகிற அரசியல் சூழல் ஆகியவை குறித்து ஒரு நீண்ட நெடிய உரையாடலை மேற்கொண்டோம். தற்போது எடுக்கிற இந்த முடிவு இடைத்தேர்தலுக்கான தற்காலிக முடிவு என்று கருத முடியாது. அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், அதனை அடுத்து வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முடிவாக இது இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த உரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதை தவிர்க்கலாம், அகில இந்திய அளவில் மதவாத சக்திகள் மேலாதிக்கம் செய்கிற நிலை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. ஆகவே மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஓரணியில் திரட்டுவதற்கான தொலைநோக்கு பார்வையோடு நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தது. 4 நாட்கள் இந்த உரையாடல் தொடர்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து விவாதித்ததுதான் காரணமாகும். ஏனென்றால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி, அதனை இயக்குகிற RSS எவ்வாறு வலுப்பெற்றிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இடதுசாரி மற்றும் இதர ஜனநாயக சக்திகளுக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவால், மாபெரும் அச்சுறுத்தல். எனவே அந்த அடிப்படையில்தான் தமிழகத்தில் நடைபெறுகிற இந்த இடைத்தேர்தலையும் நாம் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக முன்வைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்றும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தொலைநோக்கு பார்வையோடு தான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்த காரணத்தால் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் தனியே எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். அது எந்த முடிவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு உடன்படும் என்றும் சொன்னோம். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்துள்ள நிலையில் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டாலும் அதை வரவேற்போம். அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்ற வகையில் இப்போது முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கூறினோம். அதற்கு காரணம், 3 கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர வேண்டும், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அந்த கருத்தை முன்வைத்தோம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்பதிலிருந்து பின்வாங்கவில்லை. மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகக் குழுவை கூட்டி அது குறித்து கலந்தாய்வு செய்து அடுத்து ஒரு மாற்று ஆலோசனையை முன்வைத்தது. அதாவது, போட்டியிடுவதும் வேண்டாம், தற்போதைய நிலையில் யாரையும் நாம் ஆதரிக்கவும் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தது. இந்த நிலையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கத்தில் முன்வைத்த நிலைப்பாட்டை சற்று தளர்வு செய்து கொண்டு தான் முதலில் முன்மொழிந்ததை பின்வாங்கிக் கொண்டு யாரையும் ஆதரிக்கவும் வேண்டாம், போட்டியிடவும் வேண்டாம் என்கிற மாற்று ஆலோசனையை முன்வைத்த நிலையில் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் இந்த கருத்தை வரவேற்றது.
நாம் போட்டியிடவும் வேண்டாம், தற்போதைய நிலையில் யாரையும் ஆதரிக்கவும் வேண்டாம். நாம் முன்வைத்த மாற்று அரசியலை தொடர்ந்து எடுத்துச் செல்வதில் கவனம் செலுத்துவோம். இந்த 3 கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து பயணத்தை தொடர்வோம் என்கிற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அல்லது முன்வைத்த அந்த மாற்று ஆலோசனையை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்றது. அந்த நிலையிலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தளர்த்தி கொள்ளவில்லை. எங்களிடத்தில் நீண்ட நெடிய உரையாடலை செய்த பின்னர் வெளிப்படையாக முன்கூட்டியே தெரிவித்துவிட்டது, நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம், இந்த தேர்தலில் போட்டியிடுவதுதான் அவசியமானது என்று எங்களிடத்திலே அவர்கள் கூறினார்கள். இந்த முடிவை எடுக்கிற உரிமையும் சுதந்திரமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இருக்கிற நட்புறவில், தோழமையில் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. அந்த தோழமையோடு, நட்புறவோடு அவர்களின் முடிவை நாங்கள், அது உங்களுக்கான சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அங்கீகரிக்கிறோம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அந்த நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஆதரிக்க இயலவில்லை, அதற்கு உடன்பட இயலவில்லை. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு எடுத்த முடிவை இரு கட்சிகளின் நிலைப்பாடாக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற நிலைப்பாடே எங்கள் நிலைப்பாடு. அதே வேளையில் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை இடதுசாரி ஜனநாயக சக்திகளுக்கு சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களின் பொறுப்பு. அதாவது எம்எல்ஏவாக இல்லாத ஒருவரை, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவரை, யோகி ஆதித்யா என்பவரை இன்றைக்கு ஊபியினுடைய முதல்வர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது என்பதை விட ஆர்எஸ்எஸ் அந்த முடிவை செய்திருக்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு துணையாக 2 துணை முதலமைச்சர் வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஒருவரை கூட துணை முதலமைச்சராக கூட முன்மொழியவில்லை. தேர்வு செய்திருக்கிற மற்ற 2 பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தீவிரமான தொண்டர்கள். எனவே உத்தரப்பிரதேசத்தின் ஆட்சி நிர்வாகம் என்பது அதிதீவிரமான ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.